நவராத்திரி 3ஆம் நாள். இன்னைக்கு நம்ம எந்த தேவியை வணங்க போறோம்னா மா சந்திரகந்தா. யார் இவர்? சந்திரானா நிலா, கந்தானா மணி. அவங்க நெத்தியில இருக்கும் அரை சந்திரன் மணி மாதிரி ஜொலிக்கிறதுக்காக இந்த பேரு அவங்களுக்கு இருக்கு. அந்த மணியோட ஒளினால எல்லா தீய சக்தியும் விரட்டி விடும்னு நம்பப்படுகிறது. இவங்களுக்கு மொத்தம் 10 கை இருக்கு. ஒவ்வொரு கையிலையும் ஆயுதம், கமண்டலம், கதிரி, திருசூலம், வாள், கெண்டை, அபயாஸ்தம், வரதாஸ்தம் எல்லாம். இதெல்லாம் அசுரர்களை வெல்லும் சக்தி. அவங்களோட வாகனம் சிங்கம். இது தைரியம், வீரியம், நம்பிக்கை குறிக்கிறது. சந்திரகந்தா தேவிக்கு எப்போதும் 3வது கண் திறந்திருக்குமா. இதனால அவங்க எப்போதும் தீய சக்திகளுக்கு எதிராக போராட தயாரா இருக்காங்கன்னு அர்த்தமா. சந்திரகந்தா சேர்ந்த பிரபலமான கதை ஒன்றுதான் சிவபார்வதி திருமணம். பார்வதி தேவியோட நீண்ட நாள் தவத்தினால சிவபெருமான் அவரை மணக்க சம்மதிச்சிட்டாங்க. அதனால திருமண நாளன்று சிவபெருமான் விசித்திரமான வடிவத்துல வந்தார். சாம்பலில் மூழ்கிய உடல், தலை சுற்றி பாம்புகள், மாலையாக மண்டை ஓட்டங்கள், அப்புறம் உடன் பூதங்கள். இதை கண்ட அவங்க அம்மா மீனாவதி அதிர்ச்சி மயங்கி விழுந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் பார்வதி தன்னை சந்திரகந்தா தேவியா வெளிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிவபெருமானிடம் அன்புடன் பேசி அந்த பயங்கரமான ரூபத்திலிருந்து ஒரு அழகான மணமகன் ரூபத்துக்கு மாத்தினாங்க. இதனால அவங்களோட திருமணம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நடந்தது. இந்த கதை சந்திரகந்தா தேவியோட தைரியம், கருணை, சமநிலை எல்லாத்தையும் வெளிக்காட்டுது. அவங்களோட தோற்றம் 2 விதத்துல இருக்கு. பக்தர்களுக்கு அமைதி, அன்பு, சாந்தமா காட்சி தருவாங்க. அதே சமயம் அசுரர்களுக்கு ஆவேசம், ஆத்திரம், போர் வீரியாக, கோபமாக தோற்றம் அளிப்பாங்க. ஒரு தடவை அசுரர்கள் எல்லாம் தேவலோகத்துக்கு போயிட்டு தேவர்கள் ரொம்பவே அச்சுறுத்தினாங்க. அப்போ சந்திரகந்தா தேவி அந்த யுத்தத்துல இறங்கி எல்லா அசுரர்களையும் தோற்கடிச்சாங்க. இதனால அவங்க பக்தர்களுக்கு பாதுகாப்பு தரும் தாயாக போற்றப்படுறாங்க. சந்திரகந்தா தேவி நமக்கு சொல்லும் பாடம் என்னன்னா, அமைதியோட நம்பிக்கையோட வாழ்ந்தாலும் அநியாயம் வந்தா அது தைரியமா எதிர்த்து நிக்கணும். பயம் இல்லாம வாழ்க்கை சவால்களை சந்திக்கணும். அவங்க வணக்கம் நம்மளுக்கு கிடைக்கும் பலன் என்னதுன்னா, மனதில் இருக்கும் பயம், சந்தேகம் எல்லாம் நீங்கும். கான்பிடன்ஸ், கரேஜ், ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும். குடும்பத்துல பீஸ் வரும். பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு சௌந்தரியம், தனம், சுகமான வாழ்க்கை கிடைக்கும். சந்திரகந்தா தேவியை நினைச்சு தியானம் பண்ணா அது மணிபூரக சக்கராவை அவேக்கன் பண்ணும். சூரிய மண்டலம்ல இருக்கும் 3வது சக்கரா. 6 சக்கரங்களில் சோலார் பிளஸஸ் சக்கரா தான் அதிகமா ஆக்டிவேட் ஆகும். இதுவே நம்ம கான்ஃபிடன்ஸ், கரேஜ், வில் பவர், எனர்ஜிக்கு ரூட். மணிபூரக சக்கரா என்பது நம்ம உடம்போட இன்னர் சன் மாதிரி. அதனால சந்திரகந்தாவோட பிளஸிங் இன்னர் பவர் ஷைன் ஆகுறது. இன்னைக்கான ஸ்பெஷல் கலர் மஞ்சள், ஃபிளவர், செம்பருத்தி பூ, நைவேத்தியம், பால் பாயாசம், பிளானட் சுக்கிரன், வீனஸ். இவங்களை நம்ம வழிபட்ட இன்னைக்கு சுக்கிரனின் துஷ்பலங்கள் கூறும் என்று நம்பப்படுகிறது. மந்திரம் ஓம் தேவி சந்திரகந்தாய நம. சந்திரகந்தா அருள் நமக்கு எப்போதும் தைரியமும், அன்பும், அமைதியும் தரட்டும். நாளைக்கு இந்த உலகத்தையே படைத்த அந்த தேவி புஷ்மந்தா பத்தி பார்ப்போம். அது வரைக்கும் உங்களோட மனசுல அம்மனோட ஒளியை ஏந்திக்கிட்டு, அன்பை பகிர்ந்துக்கிட்டு, ஆசீர்வாதத்தோடு இருங்க. ஓம் திருத்தீயம் சந்திரகந்தேதி பூச்சியத்தே சிவகரணி.